உண்மையை சொல்லணும்னா நிறைய விமென்ஸ் இன்னுமே க்ரோத் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அவங்களோட ஃபேமிலியோ இல்லை டைம் இல்லை டேலண்ட் இல்லை அப்படின்னு கிடையாது. அவங்களுக்குள்ள அவங்க நம்பிக்கிட்டு இருக்க சில எமோஷனல் பிலீஃப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட பிடிச்ச விஷயத்த பண்ணலான்னு நினைக்கிறப்ப செல்ஃபிஷ்னு நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிறது. ஆக்சுவலி செல்ஃபிஷ் கிடையாது, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். செகண்ட் பிலீஃப் என்ன அப்படின்னா, எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் பண்ணுற விஷயத்த எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுள் ஆவாங்க, பட் அதை பற்றி நீங்கள் வெரி பண்ணிக்க தேவையில்லை. தேர்ட் பிலீஃப் என்னென்னா, நான் பேசினா ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ, என்னோட டிசைரை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் அமைதியாகவே இருப்பாங்க. அந்த அமைதி பாதுகாப்பை கொடுக்கலாம், ஆனால் உங்களோட அடையாளத்தை அது கொடுக்காது. ஃபோர்த் நான் ரொம்ப எமோஷனலி வீக், எனக்கு எமோஷனல் ஹேண்டில் பண்ண தெரியாது, நான் டக்குன்னு அழுதுருவேன் இல்லை ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பர்சன்ஸ் எமோஷனல் வீக் கிடையாது. உங்களுக்கு எமோஷன்ஸ் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபிஃப்த் பிலீஃப் ரொம்ப டேஞ்சரஸ். எனக்கு லவ் வேணும், வேல்யூ வேணும், அதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது தன்னால் உங்களுக்கு கிடைக்கணும். அது உங்ககிட்ட ஃபஸ்ட்டு இருக்கணும். நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த 5 பிலீஃப் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன பிலீஃப்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் உடச்சி வெளியில் வந்தீங்கன்னா ஷியூராக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அடையாளமாக மாறுவீங்க.